வணக்கம் நண்பர்களே! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கலெக்ஷனை தாங்க பார்க்குறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம சண்டே மார்க்கெட்டில் உள்ள கலெக்ஷன் தான். டெலஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு சைஸு ஒவ்வொரு வெரைட்டியாக நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, கரன்சி ரூ. 1, ரூ. 2, ரூ. 5, ரூ. 10 கட்டு இந்த மாதிரி. கேமராவில் வித்தியாசமான கேமரா நிறைய கொண்டு வந்து வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, டெலிஃபோனும் ஒவ்வொரு விதமான இந்த வாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா, டெலிஃபோன் மாடல் தான் நிறைய கொண்டு வந்து வச்சுருக்கோம். சாண்ட் கிளாக் வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா, இதை வச்சு தான் டைம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த திருப்பி வச்சோன்னா இந்த சைடு திருப்பி வச்சா மண் அந்த கீழே கொட்டும். அதாவது காலம் மாறினாலும் இன்னும் காலத்தை அழியாத பொருட்களும் இன்னும் இருக்குது. இந்த கிராமஃபோன் வந்து பார்த்திங்கன்னா, பாக்ஸ் மாடல். ஆனால் வந்து இன்னமும் ரன்னிங்கில் தான் இருக்குங்க. பாக்ஸ் மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா, கை மேனுவல் தான். இதுக்கு கரண்ட்டு தேவை கிடையாது, பேட்ரி தேவை கிடையாது, எதுவுமே தேவையில்லை. எல்லாமே கீ டைப் தான். கை மேனுவல்லே கட் ஆகிரும். அடுத்து வந்து கரன்சி, அதாவது காயினில் போகும். காயின் பெரிய ரூ. 1 காயினுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, பெரிய ரூ. 1, சின்ன ரூ. 1, ரூபாயில் படம் போட்ட காயினு, ரூ. 2 படம் போட்ட காயினு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சண்டே மாடலில் எப்போதுமே ஒவ்வொரு வாரமும் ஒரு வித்தியாசமாக கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா, 50 கிராம் ராமர் பட்டாவசியம் காயினுங்க. இது 100 கிராம் ராமர் பட்டாவசியம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 50, 20, 100 அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்க காயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நிறைய வித்தியாசமான காயினும் கொண்டு வந்து வச்சுருப்போம். எல்லா காயினுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த கரன்சி காமிச்சதுனால உங்களுக்கு கரன்சி பாருங்கள் கிளியராக இருக்கும். எல்லா கரன்சியுமே கிளியராக இருக்கும். கேமரா ஒவ்வொரு கேமராவும் ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது இந்த கேமரா எல்லாமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காயின், அதாவது இது 20 கிராம் காயினு. 20 கிராம் 2 பைசா, அதாவது நிக்கல் காயினு 2 பைசா. இதெல்லாம் வந்து பார்க்குறது பெரிய விஷயம். ஏன்னா ரொம்ப ரேர் வெரைட்டியாக இருக்குது இன்றைக்கெலாம் பார்க்குறதே. இது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது குட்டி சிலையில் மினி எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை தாங்க இருக்குது. எல்லாமே காலியாகிடுச்சு. விநாயகர் மட்டும் தான் இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்குது. கிளாக்கு, இந்த கிளாக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. டேபிள் கிளாக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல்லு லென்ஸு தான். அதாவது நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தால் பார்த்தாலும் கிளியராக இருக்கும். அந்த அளவுக்கு அதில் லென்ஸு கிளாரிட்டியாக இருக்கும். அரை பைசா 20 பைசா காயின் வந்து பார்த்திங்கன்னா பித்தளையில் வந்திருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த காயின்லாம் பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்றைக்கி இருக்க பசங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் எடுத்து சொல்லணும். 1968 பார்த்திங்கன்னா இந்த 10 பைசா 20 பைசாலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். காயின் வந்து பார்த்திங்கன்னா காலத்தால் அழியாத நாணயங்கள் சிற்பம். இது 1100 வருஷம் பழமையான ராஜராஜ சோழர் காயின். இது வந்து பார்த்திங்கன்னா முகல் பீரியடில் யூஸ் பண்ண காயின். பாக்கெட்டு வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் கொண்டு வந்து வச்சுருக்கோம். க்ளோசிங், ஓப்பன். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு வெஸ்ட்டு பார்க்குற காம்போஸ். இதுவும் 2, 3 மாடலில் இருக்குது. கிளாக்கு வந்து 2, 3 மாடலில் சின்ன குட்டி கிளாக்கில் இருக்குது. காயின் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி நேரு. தட்டு ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, குறை இல்லாமல் தட்டு ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்கேன். இதை தான் ஆன்லைனில் லட்சக்கணக்கில் சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. நம்மளும் கத்தி தான் ஒவ்வொரு டைமும் வீடியோ போட்டுட்ருக்கோம். இல்லாமல் வீடியோவுக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கோம். அப்படி இருந்தாலும் சண்டே மாட்டிலும் கேட்க தான் செய்கிறாங்க. 1947 வெளியிட்ட ரூ. 1 புலி காயின் 6ஆம் மன்னராட்சியோட ஆட்சி காலகட்டத்தில் அடித்து வெளியிட்டிருப்பாங்க. இந்த பாக்கெட் வச்சுலாம் பார்த்திங்கன்னா, அதாவது உட்டன் பாக்ஸோடு வரும். பென்ஸு கார் 2 கார் நிற்கி பாருங்கள். பென்ஸு காருங்க. அந்த காலகட்டத்தில் பென்ஸு கார் இது தான். காலத்தால் அழியாத இது பொக்கிஷங்கள் வரலாறு தான் இதெல்லாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெயிட்டே வந்து அந்த அளவுக்கு இருக்குது. பித்தளை வெயிட்டு. டெலஸ்கோப்பு ஒரு இதில் சோல்ஜர் கம்பீரமாக 2 சோல்ஜர் நிற்கிறாங்க பாருங்கள். எந்த அளவுக்கு கம்பீரமாக நிற்கிறாங்க பாருங்கள். டெலிஃபோன் சொல்லியிருந்தேன்ல, நிறைய வித்தியாசமான டெலிஃபோன்லாம் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று. இது வந்து பார்த்திங்கன்னா 1920, அதாவது 1920 மேட் இன் ஜெர்மனில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பாய்மர கப்பல் போக்குவரத்து. பிரிட்டிஷ் பீரியட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாய்மர கப்பல் தான் அதிகமாக வந்து நவீன உலகத்தில் அன்றைக்கி இல்லை. பாய்மர கப்பல் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது 2000 அழியாத காதல்கள். இந்த டெலிஃபோன் இன்னமும் பழைய மரம் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. இது ஒரு பாக்ஸ் மாடல் கிராமஃபோன் தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் தான் இருக்குது. உலக உருண்டை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா உலக உருண்டை யானை கம்பீரமாக நிற்கிது பாருங்கள். கும்கி யானைங்க. இது கும்கி யானை மாதிரி கம்பீரமாக நிற்கிது இந்த யானைலாம். சூப்பராக இருக்குது. 2வது உலக உருண்டை வந்து பார்த்திங்கன்னா
பித்தளையில் இருக்குது. அதாவது வந்து கோபுரம் வந்து ஒரு ஆட்டி நம்ப விட்ட மாதிரி அந்த ஒரு செப்ஷன்லேயும் இருக்குது. டெலிஃபோன், இந்த டெலிஃபோனை வந்து அவ்வளோ எளிதில் கடந்து போயிட முடியாது யாருமே. நான் கொண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டெலிஃபோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து பழமை மாறாமல் நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. மரம் வுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெலிஃபோன் கொண்டு வந்திருக்கு சொன்னேன்ல. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் இந்த டெலிஃபோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவர் வெயிட்டு அந்த அளவுக்கு இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பித்தளை மெட்டல் தான் எல்லாமே. வுட்டு ஃபோனு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பித்தளையில் தான் அதிகமாக எல்லாமே யூஸ் பண்ணுறது. எல்லாமே பெல்லில் இருக்கட்டும், அந்த ரிசீவராக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பித்தளையாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு அதில் வெயிட் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான வந்து பார்த்திங்கன்னா செம்பு ஐட்டம். அந்த காலகட்டத்தில் திருகு செம்பு, பித்தளை செம்புங்க, காப்பர் செம்பு, இந்த மாதிரி இப்போ காப்பர் ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பழமை மாறாமல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாம் 100 வருஷம் பழமையான பொருளை தான் நம்ம எல்லாமே வச்சுருக்கோம். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி எம்ஜி ரோடு, அதாவது சின்ன மணிகுண்டு பக்கத்தில் தாங்க. நம்ம வாரந்தோறும் சண்டே மார்க்கெட்டில் கடை போகிறோம். ரெகுலர் கடை வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ரெகுலர் கடை இருக்குது. இந்த செம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா 100 வருஷம் பழமையான செம்பு, காப்பர் செம்பு, பித்தளை செம்பு, ரயில் கூச்சா, திருகு செம்பு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான பொருளை தான் நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கோம். வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தாங்க சண்டே மார்க்கெட்டில் இருக்குது. மற்ற நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடை அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்டில். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.